ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து கோவக்காய் பொரியல் தான் பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் எப்படிலாம் பண்றோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கோவக்காய் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. நிறைய பேர் வந்து கோவக்காய் எப்படி இருக்குன்னு தெரியும், சில பேருக்கு தெரியாது இல்லையா, அவங்களுக்கு மட்டும் நான் அதை காட்டிக்கிறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம என்னென்ன பொருள்லாம் போடுறோம் எப்படிலாம் செய்கிறோன்றதை தெரியும். இப்போ இந்த கோவக்காயை வந்து முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத, கோவக்காய் வந்து சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நிறைய உடம்புக்கு நல்லது, நிறைய வில்லேஜில் நிறைய கிடைக்கும். கோவக்காய் சாப்பிட்டா கோவம் வரும். கோவக்காய் யாரு சொன்னா? உங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாங்க. அப்படி இல்லை, சும்மா நானே எடுத்து. கோவக்காயெல்லாம் கிராமத்துலலாம் சும்மா கீழே கிடக்கும், புரியுதா? வேலியில் அங்கே இங்கே. இந்த பாப்பா என்ன பண்ணி விட்டா பாருங்க. என்ன பண்ண? யார் தண்ணியை தள்ளி விட்டது? யார் தள்ளி விட்டது? பாப்பா சொல்லு. இது கோவக்காய் வில்லேஜ்லலாம் ஃப்ரீயாக கிடக்கும். இங்கே வந்து கிலோ வந்து அரை கிலோ 50 ரூபா. அரை கிலோ 50 ரூபா தானே? சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினோம். வாண்டு இருக்காளே, வாண்டு செம்ம வாண்டு பிள்ளை. வந்து தரணிஷ் தான் இப்போ வாண்டு பண்ணிட்டு இருந்தான். இப்போ வந்து எங்கள் குட்டி நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்பிக்கிட்டா. இங்கே பாருங்க, வீடியோ கட் பண்ணி கட் பண்ணியாச்சு. வீடியோ செல்லு கட் பண்ணியாச்சு. ஒப்படி அப்பா இவ்வளோ செவச்செவன்னு இருக்க பார்த்தீங்களா? பழுக்க போகுது. பழுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள கண்டிஷன் இது. இதா அழகா இருக்குல்ல? பழுத்துருச்சுன்னா மஞ்சள் கலர் மாதிரி ஆயிரும். சிகப்பு கலர் ஆரஞ்சு கலரில் ஆயிரும், மஞ்சள் கலர். சரி, வீடியோ எடுக்கல. இந்தா வீடியோ எடுக்கலைங்க. வா பாப்பா, வீடியோ எடுக்கலை. வீடியோ எடுக்கலை. ஓகே, ஃபுல்லாக கட் பண்ணலாம் எல்லாத்தையும். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடுறேன். நான் எடுத்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சரி, சூப்பராக வந்து கோவக்காயை குட்டி குட்டியாக நறுக்கி நிறையா எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து 1/4 கிலோ இருக்குது. நம்ம வந்து இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணி 2-3 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ எண்ணெயை மட்டும் கொஞ்சோண்டு சேர்த்து அந்த கோவக்காயை நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கப்புறம், எதனால் வதக்குறோம் அப்படின்னா வந்து இதில் வந்து பிசு தன்மை இருக்கும், அது வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதனால ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் இப்போ நம்ம வந்து ஆயில் ஹீட் பண்ணி இந்த கோவக்காயெல்லாம் ஆயிலில் போட்டுடலாம். என்னம்மா நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா நம்ம குக் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா அப்போ தான் நமக்கு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். என்னம்மா இங்கே பாரு, இந்தா சாக்லேட்டு சாக்கி வேணுமா? இவ்வளோதான். இதுக்கப்புறம் வதக்கவே முடியாதுன்ற அளவுக்கு வந்து நான் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். ஸோ சூப்பராக வந்து ஆயிலில் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். அது வதக்கி எடுத்த எண்ணெயிலேயே வந்து நம்ம வந்து இப்போ இதை தாளிச்சிடலாம். நல்லா எண்ணெய் ஹீட்டாக இருக்குது, ஏன்னா இப்போ தானே பொரிச்சு எடுத்துருக்கோம். எடுத்ததுக்கப்புறம் ஹீட்டாக இருக்குது இல்லையா, அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகத்தை சேர்த்துடலாம். ஓகே, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒரு வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்துடலாம். வெங்காயத்தை வந்து இப்போ நல்லா நம்ம வதக்கிடலாம். பாப்பா உட்கார மாட்டான்னு இடுப்பில் தூக்கிட்டாரு. இப்போ இதை வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துட்டு நல்லா வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய் வந்து நான் கிள்ளி வச்சுருக்கேன். அந்த காஞ்ச மிளகாயும் நம்ம வந்து சேர்த்துடலாம். காஞ்ச மிளகாயும் சேர்த்தாச்சு. காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து காயில் போய் உப்பு சேரும். அந்த அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு கரெக்டாக தான் இருக்கும். இப்போ உப்பு சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ
நல்லா நம்ம வதக்குனதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கோவக்காயும் நல்லா நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கோம். ஸோ கோவக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும். எதனால் அப்படின்னா குழந்தைங்க வந்து மொறுன்னு சாப்பிட பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா நம்ம மொறுன்னு வதக்கி எடுத்ததுக்கப்புறமேட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க. பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக பிடிக்கும். இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க கோவக்காயை நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறினதுக்கு அப்புறமேட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திடலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாமே போட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். இப்போ நல்லா கிளறியாச்சு. வாசனை நல்லா சூப்பராக இருக்கு. இதுக்கப்புறமேட்டு நம்ம துருவி வச்சுருக்க வந்து தேங்காவை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லா தேங்காய் பூ வந்து நல்லா திருவி வச்சுருக்கேன், அதை வந்து இப்போ சேர்த்துடலாம். தேங்காய் போடுறவங்க போட்டுக்கோங்க, போடாதவங்க ஆப்ஷன் தான். அப்போ உட்காரியா? அவ்வளோதான். இது எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். ஏன் அடைக்கல இருக்க முடியாமல் கண்ட்ரோல் பண்ணேன், அது எப்படியாவது வந்துருச்சு. இது எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணிடலாம். தியா டேஸ்ட் பார்க்குறியா? சாப்பிட்றலாம். குடு. நல்லா இருக்கா? நல்லா மொறு சூப்பராக இருக்கு. பாப்பா கூட பாப்பா காரமாக இருக்கு. அதை கொண்டா அது சாப்பிட்டு பாரு பாப்பா. காரம் எப்படி இருக்கு பாப்பா? தண்ணியோட போட்டு முழுங்குறாங்களா? ஏன்னா அப்பதான் காந்து. ஐயோ, மாத்திரை மாதிரி முழுங்கிட்டா தண்ணியோட போட்டு. எங்க ஆகாமி ஆகாமி நான் கட்டிட்ட கோவக்காய காமி. கையில் எடுக்காத சாப்பிடு. எப்படிங்க சார் இருக்கு? சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாபா. அதுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்டான ரெசிபி பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய். பாய்.